ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூறுகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நான் இந்த சோழி பிரசன்னமாக யூடியூப் சேனலில் ஒரு வருடமாக யூடியூப் சேனலில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு 100% நடந்திருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். 50% நடந்திருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். 80% நடந்திருக்கு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அவரவர்களுடைய கருத்து. அதாவது இப்பொழுது 2026 பிறந்த அன்று பிறப்பதற்கு முன் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் நன்கு ஆராய்ந்து பாருங்கள். 26 உலகத்தில் என்ன அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதேபோல் தங்க விலை 89,000 ரூபாய் ஆகிவிட்டது என்று பெண்கள் ஆவேசமாக என்னிடத்தில், ஐயா இந்த மாதிரி குறையுது என்று சொன்னீர்களே, ஏறிவிட்டது என்று கேட்டார்கள். அப்பவும் சொல்லியிருந்தேன், தங்க விலை இறங்கும், தங்க விலை இறங்கும், சற்று கவனமுடன் செயல்படுங்கள். தங்கம் வாங்குவதற்கே ஆள் இருக்காது. அனைத்து நகைகளும் வங்கியில் டெபாசிட்டாக இருக்கிறது, லோனில் உள்ளது. உலக பொருளாதாரமே மந்தமாகிவிட்டது. இப்படி என்ன செய்வது என்று தொழிலதிபர்களுக்கு தெரியவில்லை. ஏழைகள்லாம் பணக்காராவார்கள், பணக்காரர்கள்லாம் ஏழை ஆவார்கள் என்று என்னுடைய சோழி சொல்கிறது. நான் சொல்லவில்லை. அது எப்படி என்று எனக்கு தெரியாது. அவரவர்களுடைய தொழில் சாணத்தை பொறுத்து. அதேபோல் தங்கம் குறைந்தபட்சம் 50,000 வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்று 1 லட்சத்துக்கு கீழ் இறங்கிவிட்டது. இன்று 1 லட்சம் ரூபாயிலிருந்து கீழே இறங்கிவிட்டது தங்கம். அது இங்கே நம்ம ஊரில் இறங்கவில்லை, மொத்தத்தில் இறங்கிவிட்டது. ஆகவே படிப்படியாக இறங்கும். அப்போ நடுநிலைமைக்கு வந்து நிற்கும். அப்பொழுது மக்களிடத்தில் வாங்குவதற்கு பணம் இருக்காது. ஒரு சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உலகத்தில் நடக்கும் சம்பவத்தை இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் என்றால், ஏன் உங்களுடைய காரியத்தை என்னால் சொல்ல முடியாது? நீங்கள் சோழி பார்க்க வருவர்கள் துணிந்து என்னை பார்க்க வரலாம். நான் சொல்வதை கண்டிப்பாக கேட்கலாம். திருமண தடைக்கு ஏங்கிக் கொண்டிருக்க நண்பர்கள், பெண்கள் அணுகினால், சொல்வதை கேட்டால் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணிக்குள் முடிந்தே தீரும். சொல்வதை கேட்க வேண்டும். அவன் என்ன சொல்கிறான்? அப்படி என்றால் நீங்கள் உலகத்தில் இருக்க எத்தனை கோயிலுக்கு சென்று வந்தாலும் திருமணம் ஆகாது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். சமயவரத்துக்கு மாலை போட்டாலும் வேலைக்கு ஆகாது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாலும் வேலைக்கு ஆகாது. திருச்செந்தூர் சென்று வந்தால் வேலைக்கு ஆகாது. காசிக்கு சென்று வந்தால் வேலைக்கு ஆகாது. ராமேஸ்வரம் சென்று வந்தால் வேலைக்கு ஆகாது.
இந்த சோழி பிரசன்னத்தில் பார்த்தவர்கள் மட்டும்தான் சொல்கிறேன். என்னிடத்தில் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் என்று போனார்கள். அவர்களுக்கு மட்டும் ஒரு 100-150 பேர் இருக்கும். அவர்கள் மட்டும், மற்றவர்களை அதை எப்படியோ அது தெரியாது. சோழியில் அவ்வளவு விவரம் உள்ளது. கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நம்மளை படைத்த ஆண்டவன் திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் என்ன சொன்னார்? பக்தரே, பக்தர்களே, திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். அண்ணாமலையார் திருவண்ணாமலை 2 பேர் வந்திருந்தார்கள் திருமணத்துக்காக. அவர்களை ஏன் நீ ஐயா இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீர்களே என்று கேட்டேன். அவர் சொன்னார், உலகத்தில் நீங்கள் எந்த காரியம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, நான் ஈரோட்டில் ஆறுமுகம் என்னும் ஒரு ஜோதிடரை அமர்த்திருக்கிறேன். என் பக்தனை அவன் என்ன சொல்லுகிறானோ அதை மட்டும் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல மாட்டார், எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டார், தகுதி எழுதி வீட்டில் மாட்டுன்னு சொல்ல மாட்டார். ஆகவே அவர் என்ன சொல்கிறார் கேளுங்கள், உங்களுக்கு திருமணம் நடக்கும். என்னிடத்தில் நீங்கள் வருவது ஒன்று, அவரிடத்தில் வருவது ஒன்று என்றே சொல்லிவிட்டாராம். இது உண்மை, நடந்தது. நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால், நாம் கோயில் சிலை செய்கிறோம், கல்லால் சிலை செதுக்கிறோம். அந்த சிலையை செதுக்கிறது கொத்தனார். ஆனால் அந்த சிலையை கொண்டு வந்து உருவத்திருந்தாரே நாம தான். அதேபோல் நான் வீடியோ சொல்கிறேன் என்றால் இந்த வீடியோவுக்கு உருவேற்றுகிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோவுக்கு உருவேற்றுகிறேன். நீ எந்த அளவுக்கு இந்த வீடியோ விரும்பி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் காரியம் ஆகும். என்னை வந்து நீங்கள் பார்க்க கூட வர வேண்டியதில்லை, அது உங்கள் பிரியம். அந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்கு சக்தி உள்ளது. அதேபோல் என்னை பார்க்க வரவர்கள் காலை 7 மணி முதல் 12 மணி வரை மட்டும்தான் பார்க்க வேண்டும். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் எத்தனையோ 1000 வீடியோவுக்கு மேல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 1000ல் எத்தனையாவது திருப்பி பாருங்கள். இந்த ஆள் சொன்னது எது உண்மை என்று தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது நல்லா கேட்டுக்குங்கள். சித்திரா மாதம் வருஷ பிறப்பன்று முழுசாக வருட பலனை சொல்லப் போகிறேன், ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக இப்பொழுதே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் உடனே அது என்னைக்கு சொல்கிறேன் என்று நான் பல எழுதி வைத்த முற்பாடு சொல்கிறேன். அன்று அந்த புத்தாண்டு பலனை மிக துல்லியமாக சொல்லுகிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயம்.